41ാவது ശ്ലോകം. പ്രഥമം ബ്രൂഹി മേ വീര പൃച്ഛാമി ത്വാം സുലോചന കോസി ത്വം കിമിഹായത കിം കാര്യം വദ സാമ്പ്രതം. ഹേ വീര, நல்லவரே, நல்ல குணம் இருக்கிறவரே, முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் ஆறு, என்னத்துக்காக்கும் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லுங்க. 42வது ஸ்லோகம். இதி பிருஷ்டஸ்து சைரந்திரியா தாமுவாஜ மகீபதி கோசலோ நாம தேசோஸ்தி பிருதிவ்யாம் பரமால்புதா. இப்படி கேட்ட மந்தோதரியோடு தாசிட்ட ராஜா சொன்னார், பூமியில கோசலம் அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு தேசமாக்கும் கோசலம். 43வது ஸ்லோகம். தஸ்ய பாலயிதாஜாஹம் வீரசேனாபித பிரியே வாஹினி பிருஷ்டத காமம் சமாயாதி சதுர்விதா. அந்த கோசலத்தை பரிக்கிற ராஜாவாக்கும் நான் வீரசேனன் அப்படின்னாக்கும் என்னோட பேரு. காலால் படை, குதிரைப்படை, ஆனப்படை, ரதங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற சதுரங்கப்படை என்னோட பின்னால வந்துன்னு இருக்கு. 44வது ஸ்லோகம். 44வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ராஜா அந்த தோழிக்கு பதில் சொல்றதாக்கும். 44வது ஸ்லோகத்துல 2வது லைன் அந்த மந்தோதரியோட தோழி பதில் சொல்றதாக்கும். 44வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் மார்க பிரம்மாதிஹ பிராப்தம் மார்க பிரம ஆதி இஹ பிராப்தம் வித் ஹி மாம் கோசல அதிபம். மார்க பிரமாதிஹ பிராப்தம் வித் ஹி மாம் கோசலாதிபம். வழி தவறி இது வழியா வந்த கோசல அதிபதியாக்கும் நான் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. அதுக்கு மந்தோதரியோட தோழி சொன்னா அதாக்கும் சைரந்திரி உவாஜா. சைரந்திரி உவாஜா சந்திரசேன சுதாராஜன் நாம்னா மந்தோதரி கிலா. ராஜாவே, நீங்கள் பார்த்தவள் சந்திரசேனனோட புத்திரியான மந்தோதரியாக்கும். 45வது ஸ்லோகம். உத்யானே ரந்துகாமேயம் பிராப்தா கமலலோச்சனா ஸ்ருத்வா தத்பாஷிதம் ராஜா பிரத்யுவாஜ பிரசாதிகாம். உத்தியானத்துல நடமாடுறதுக்கு வந்திருக்கா இந்த அழகி. அவள் சொன்னதை கேட்டு ராஜா தோழி கிட்ட சொன்னார். 46வது ஸ்லோகம். சைரந்திரி சதுராசித்வம் ராஜபுத்ரீம் பிரபோதயா ககுத்ஸ்த வம்சஜச்சாஹம் ராஜாஸ்மி சாருலோச்சனே. சைரந்திரி சதுரா அசி த்வம் ராஜபுத்ரீம் பிரபோதயா ககுத்ஸ்த வம்சஹ ச அஹம் ராஜா அஸ்மி சாருலோச்சனே. தோழி, நீ ரொம்ப புத்தி இருக்கிறவளாக்குமே. நீ அந்த ராஜகுமாரிட்ட ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும். ரொம்ப அழகாயிருக்கிற கண்ணு இருக்கிறவளே, நான் ககுஸ்த வம்சஜனான ராஜாவாக்கும் அப்படின்னு சொல்லணும். 47வது ஸ்லோகம். காந்தர்வேண விவாஹேன பதிம் மாம் குரு காமினே நமே பாரியாஸ்தி சுஸ்ரோணி வயசோத்புத யௌவனாம். வயசா அத்புத யௌவனாம். அழகி, காந்தர்வ விதி அனுசரித்து என்ன பர்த்தாவாயிட்டு സ്വീകരിச்சுக்கோ. எனக்கு மனைவி இல்லை.
யௌவன பிராயத்தில் இருக்கிற நீ மனைவி இல்லாத வயசாகாத்த என்ன திருமணம் பண்ணிக்கோ. 48வது ஸ்லோகம். வாஞ்சாமி ரூப சம்பன்னாம் சுகுலாம் காமினீம் கில அதவாதே பிதாமஹ்யம் விதினாதாதுமர்ஹதி. சத்குலத்தில் பிறந்தவளே, ரூபம் ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிறவளே, ஒன்ன மாதிரி இருக்கிற சத்குலத்தில் பிறந்தவளும் அழகியுமான ஒருத்திய வாக்கும் நான் ஆசைப்படுறேன். காந்தர்வ விதிப்படி என்ன திருமணம் பண்ணிக்கிறோ, அப்படி இல்லைன்னா உன்னோட அப்பாட்ட சொல்லி விதி பிரகாரம் உன்னோட அப்பா எனக்கு ஒன்ன கன்யாதானம் பண்ணி தந்தானாலும் போரும். 49வது ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் லைன் ராஜா தோழி வழியா மந்தோதரிக்கு சொன்னதும் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத மகிஷன் சொன்னதுமாக்கும் 2வது லைன். அதனால 49வது ஸ்லோகத்துல 1வது லைன் மந்தோதரி கிட்ட ராஜா தோழி வழி தூது சொல்லறதாக்கும். அனுகூலபதிஷ்சாஹம் பவிஷ்யாமி ந சம்சயா. அனுகூலபதிஹி ச அஹம் பவிஷ்யாமி ந சம்சயஹ. உனக்கு சூட்டபிளான ஒரு கணவராயிருப்பேன் நான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத மகிஷன் சொல்றார். அப்படிங்கிறதுனால மகிஷ உவாஜா இத்யாகர்ண்யவஜஸ்தஸ்ய சைரந்திரி பிராஹதாம் ததா. இப்படி சொன்னதை கேட்டோன்னே மந்தோதரியோடு தோழி ராஜகுமாரி கிட்ட போயிட்டு சொன்னா. 50வது ஸ்லோகம். பிரஹஸ்ய மதுரம் வாக்கியம் காமசாஸ்திர விசாரதா மந்தோதரி நிருப பிராப்த சூரியவம்ச சமுத்பவ. காமசாஸ்திர விசாரதையாயிருக்கிற அவள் சிரிச்சுண்டு அழகா சொன்னா. அந்த தோழி மந்தோதரிட்ட அழகா சொன்னா. காமசாஸ்திரங்களை நன்னா படிச்சவளாக்கும் அவள். அவள் சொன்னா, மந்தோதரி சூரிய வம்சத்துல ஜனிச்ச ராஜாவாக்கும் வந்திருக்கிறது. 51வது ஸ்லோகம். ரூபவான் பலவான் காந்தோ வயசா தொல்சமப்புன பிரீதிமான் நிருபதீர் ஜாதஸ்தொயி சுந்தரி சர்வதா. அழகு இருக்கிறவனாக்கும் பலம் இருக்கிறவனாக்கும் பார்க்கறதுக்கு என்னொரு அழகு. அது மட்டும் இல்லை, ரொம்ப சின்ன பிராயம், பிராயத்தாலேயும் உனக்கு வயசினாலேயும் உனக்கு சேரறவனாக்கும். அதனால அழகி உங்ககிட்ட அந்த ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் தோணி இருக்கு. 52வது ஸ்லோகம். பிதாபிதே விஷாலாட்சி பரிதப்யதி சர்வதா விவாஹகாலம் தே ஞாத்வா த்வாம் ச வைராக்ய சம்யுதாம். அழகி, உன்னோடு திருமண காலம் வந்து சேர்ந்துட்டும் நீ அது வேண்டான்னு வச்சு வைராக்கியத்தோடு கூடி இருக்காய் அப்படின்னு தெரிஞ்சுண்டு உன்னோட அப்பா ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு இருக்க வாக்குஞ்சாரார். 53வது ஸ்லோகம். இத்யாஹாஸ்மான் ச நிருபதீர் வினிஸ்வஸ்ய புனః புனः புத்ரீம் பிரபோதயன் த்வேதாம் சைரந்திரிய சேவனேரதா. இந்த விஷயம் ராஜா எங்க கிட்ட துக்கத்தோடு கூடிட்டு பல தடவை சொல்லியிருக்கார். என் புத்திரி திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா. தோழிகளே, நீங்கள் அவளை சேவிக்கிறவாளாக்குமே, நீங்கள் அவளை இதுக்காயிட்டு பிரேரணை பண்ணணும் அப்படின்னு ராஜா எங்க கிட்ட சொல்லியிருக்கார். 54வது ஸ்லோகம். வக்தும் சக்தா வயம் நத்வாம் ஹடதர்மரதாம் புனः பர்த்து சுஸ்ரூஷணம் ஸ்திரீனாம் பரோதர்மோ பிரவீன்மனு. தேவையில்லாம அடம்பிடிச்சு விரதனிஷ்டேல இருக்கிறதுனால உங்ககிட்ட
அதை சொல்லறதுக்கும் எங்களுக்கு தைரியம் இல்லை. பர்திரு சுശ്രൂഷണமாக்கும் ஸ்திரீகளுக்கு பரமமான தர்மம் அப்படின்னு மனுசாஸ்திரத்துல மனு சொல்லியிருக்கார். 55வது ஸ்லோகம். பர்த்தாரம் சேவமானா வை நாரி சொர்க்கமவாப்னுயாத் தஸ்மாத் குரு விசாலாட்சி விவாகம் விதிபூர்வகம். கணவரை சேவிக்கிற ஸ்திரீ சொர்க்கம் அடைவள், அது உறுதி. அதனால ரொம்ப அழகான கண்ணு இருக்கிறவளே, விதிபூர்வம் இந்த ராஜகுமாரனை நீ திருமணம் பண்ணிக்கோ. அதுக்கு மந்தோதரி பதில் சொல்றதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால மந்தோதரி உவாஜா, மந்தோதர்யுவாஜா. 56வது ஸ்லோகம். நாஹம் பதிம் கரிஷ்யாமி சரிஷ்யே தப அத்புதம் நிவாரய மிருபம் பாலே கிம் மாம் பஷ்யதி நிஸ்திரபா. எனக்கு கணவர் அப்படிங்கிறது வேண்டாம், திருமணம் பண்ணிக்க மாட்டேன். அதிசயகரமான விரதத்தை அனுஷ்டிக்க வாக்கும் போறேன் நான். அதனால தோழி, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம என்ன பார்த்துட்டு நிக்கிற அந்த ராஜாவை நகர்ந்து போக சொல்லு. அதுக்கு சைரந்திரி அதுக்கப்புறம் சொல்றதாக்கும் இந்த அடுத்த ஸ்லோகம். 57வது ஸ்லோகம். துர்ஜயோ தேவி காமோசௌ காலோசௌ துரதிக்ரம தஸ்மான் மே வஜனம் பத்யம் கர்த்துமர்ஹசி சுந்தரி. தேவி, இந்த காமதேவனை ஜெயிக்கிறதுக்கு சாதிக்காது. காலத்தை நம்மளால எதிரிடுறதுக்கும் சாதிக்காது. அதனால நான் சொல்ற விஷயத்தை நீ செய்யறதாக்கும் உனக்கு நல்லது. அந்த ராஜகுமாரனை திருமணம் பண்ணிக்க வாக்கும் புத்தி. 58வது ஸ்லோகம். அந்யதா வியசனம் நூனமாபதேதி நிச்சய இதி தஸ்யா வஜஸ்ருத்வா கன்யோ வாஜாததாம் சகீம். அப்படி அந்த ராஜகுமாரனை திருமணம் பண்ணிக்கலை அப்படின்னா உனக்கு ஃபியூச்சர்ல துக்கம் அனுபவிக்கேண்டி வரும், சந்தேகம் இல்லை. இப்படி சொன்னதை கேட்ட அந்த மந்தோதரி தோழி கிட்ட சொன்னா. 59வது ஸ்லோகம். யத் யத் பவேத் தத் பவது யது யது பவேது தது பவது தெய்வயோகாத் அசம்சயம் ந விவாஹம் கரிஷ்யேஹம் ந விவாஹம் கரிஷ்யே அஹம் சர்வதா பரிசாரிகே. யத்யத் பவேத் தத் பவது தெய்வயோகாத் அசம்சயம் ந விவாஹம் கரிஷ்யேஹம் சர்வதா பரிசாரிகே. என்னவாக்குமோ சம்பவிக்கணும், அது சம்பவிக்கட்டும். தோழி, என்ன ஆனாலும் சரி நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத மகிஷன் ஆதிபராசக்தியா இருக்கிற அந்த சண்டிகை கிட்ட சொல்லறான். அதனால மகிஷ உவாஜா. 60வது ஸ்லோகம். இதி தஸ்யாஸ்து நிர்பந்தம் ஞாத்வா ப்ராஹ நிருபம் புனः கச்ச ராஜன் யதா காமம் நேயமிச்சதி சத்பதிம். இப்படி அந்த மந்தோதரியோடு நிர்பந்த புத்தி தெரிஞ்சதுனால அதுக்கப்புறமா தோழி ராஜா கிட்ட சொன்னா, ராஜாவே நீங்கள் திரும்பி பொக்குங்கோ, இவள் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படலை, ஒரு கணவர் அப்படிங்கிறது இவளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லறா. 61வது ஸ்லோகம். மிருபஸ்து தத்வஜ ஸ்ருத்வா நிர்கத சஹசேனயா கோசலான் விமனா பூத்வா காமினீம் பிரதிநிஸ்பிருஹா. ராஜா அதை கேட்டு அந்த மந்தோதரியில வச்சிருக்கிற ஆசைய வெடிஞ்சு மனசு விஷமிச்சு சைன்ய சமேதம் கோசலத்துக்கு யாத்திரையானார். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல 17வது அத்தியாயம் முடிவடைகிறது.